வெல்கம் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம 4th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்ற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபாசர் அண்ட் ஃபாசர் டயக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஒரு சைன் வேவ் அப்படின்னும் போது இந்த வேவில் ஸோ அதில் வந்து நமக்கு வந்து பொட்டென்ஷியல் அண்டு கரண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸை வந்து நம்ம இந்த ஃபாசர் டயக்ராம் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஓகே, தட் இஸ் இது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அது கரண்ட்னா இதுக்கான ஃபாசர் டயக்ராம் தட் இஸ் இந்த மாதிரி நம்ம போடுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபாசர் டயக்ராம் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இந்த டாபிக் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ தட் இஸ் ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் பியூர் ரெசிஸ்டர். ஸோ ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஸோ ஒன்லி ஃபார் பியூர் ரெசிஸ்டர். ஓகே, இது ஒரு ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு ஒன்லி ஃபார் ஏசி கரண்ட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, கரண்ட் வந்து இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிட்டு இருக்கோம். இந்த ஏசி கரண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ரெசிஸ்டர்ஸ் வழியாக போகும்போது அதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் திஸ் இஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் கரண்ட் ஐன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு உள்ள ஒரு ரிலேஷன் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் ஆர்ன்ற ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் இதுதான். இப்படி போட்டால் நமக்கு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ். ஓகே, ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணும் போது இதில் போகக்கூடிய அந்த வோல்டேஜ் தட் இஸ் என்னன்னு சொல்லணும், இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் V equal to அதில் நம்ம என்ன எழுதுவோம், V equal to Vm sin omega t. again நம்ம இந்த ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். V equal to Vm sin omega t. So the alternating current I flows in the circuit due to this voltage develop a potential difference across the R and is given by. So இந்த potential நம்ம கரண்டா இந்த R வழியாக போகும்போது அதில் இருக்கக்கூடிய potential difference. ஸோ நமக்கு தெரியும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா ஓம்ஸ் லா V equal to IR. Here that is a VR, resistance potential difference. VR is equal to I into R. அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண கிடைக்கிறது தட் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, தட் இஸ் a VR equal to IR அப்படி நம்ம எழுதலாம். அண்ட் தென் Kirchoff's loop rules states that the algebraic sum of the potential difference in a closed circuit is 0. ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருக்கும் போது அதனுடைய சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும் ஃபார் திஸ் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய V equal to Vm sin omega t அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் அண்ட் VR அப்படின்ற ரெசிஸ்டன்ஸுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் நமக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ that is a V minus VR is equal to 0. that is a total sum of value எப்படி இருக்குன்னா 0வாக இருக்கும். கிர்ச்சாஃப்ஸ்னுடைய ரூல் நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, ஒரு க்ளோஸ் ரூலுடைய அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் செகண்ட் ரூல் நமக்கு வரும். செகண்ட் ரூல் வந்து நமக்கு தெரியும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0வாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது V வேல்யூனா நமக்கு Vm sin omega t, VR வேல்யூ வந்து IR ஈக்குவல் போட்டால் நமக்கு என்ன வரும், V equal to IR. ஓகே, ஸோ Vm sin omega t is equal to IR நம்ம எழுதலாம். இதில் வந்து நமக்கு கரண்ட் மட்டும் நமக்கு வேணும்னா கரண்ட்டை வந்து ரைட் சைடு வச்சுட்டு லெஃப்ட் சைடில் நமக்கு டிவைட் பை R வரும். ஸோ I equal to Vm divided by R. ஸோ நம்ம வந்து V equal to IRன்னு பார்த்தோமா. ஸோ தட் இஸ் I equal to V by R. Here V by Rன்றதை நம்ம எப்படி எழுதலாம், Vm by Rன்றதை Im எழுதலாம் into sin omega t. So Vm by R is equal to Im அப்படி நாம எழுதலாம். Here that Vm by R equal to Im, that is a peak value of alternating current. இது என்ன நம்ம சொல்றோம், மேக்ஸிமம் கரண்ட். Im என்றது நம்ம என்ன எழுதலாம், மேக்ஸிமம் கரண்ட் அப்படி நாம சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு என்ன சார் தெரிய வருது, வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து V equal to Vm sin omega t கிடைச்சது. அதே மாதிரி I equal to Im sin omega t கிடைச்சது. ஸோ பொட்டன்ஷியலும் அண்ட் கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ திஸ் ஈக்குவேஷன் அண்ட் திஸ் ஈக்குவேஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நம்ம சர்க்யூட் டயக்ராமாக போடும்போது
கரண்டையும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் போடும்போது ரெண்டு ஈக்குவேஷன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் தட் இஸ் த பொட்டன்ஷியல் வந்து இந்த மாதிரி ஒரு சைன் வேவ் வருதுன்னா அதே மாதிரியான ஒரு வேவ் தான் நமக்கு வந்து ஐயே நமக்கு வரும். ஏன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதனுடைய ஃபர்ஸ்ட் டயக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொட்டன்ஷியல்லேருந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணுறோம், தட் இஸ் அ வோல்டேஜ் ரெட் கலரில். அதே மாதிரி க்ரீன் கலர்லேருந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணுறோம், தட் இஸ் அ கரண்ட் ஐ. ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேஸில் இருக்குது, சேம் ஃபேஸ். ஸோ ஐயும் வியும் எப்படி இருக்குன்னா ஒரே டைரக்ஷனில் ஒரே ஃபேஸில் வந்து இருக்குது. ஸோ இனிய ஏசி சோர்ஸை வந்து ஒரு ரெசிஸ்டர்ஸ் வழியாக நம்ம பாஸ் பண்ணோம்னா, ஒரு ஏசி சோர்ஸை ரெசிஸ்டர் வழியாக பாஸ் பண்ணும்போது அங்கே கரண்ட்டும் பொட்டன்ஷியலும் சேம் ஃபேஸாக இருக்கும். எப்படி இருக்கும்? நமக்கு சேம் ஃபேஸாக இருக்கும். ஸோ கரண்ட் வந்து மேக்ஸிமம் இருந்தால் பொட்டன்ஷியல் ஆல்சோ மேக்ஸிமம். தட் கரண்ட் இஸ் ஜீரோ, தட் பொட்டன்ஷியல் ஆல்சோ ஜீரோ. That potential is maximum, that is the negative maximum, and current also negative maximum இருக்கும். So in a same phase ல இருக்கும் அப்படின்றது தான் conclusion for this question. கரண்ட்டும் பொட்டன்ஷியலும் in a resistorல எப்படி இருக்குன்னா in a same phase ல இருக்கும். phase எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கும். It means that they reach their maximum and minima simultaneously. மேக்ஸிமம் மினிமம் எப்படி இருக்குன்னா சைமல்டேனியஸாக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ த வேவ் டயக்ராம் ஆல்சோ டிபிக்ட்ஸ் தட் கரண்ட் இஸ் இன் ஃபேஸ் வித் த அப்ளைட் வோல்டேஜ். ஸோ ரெண்டு எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரே மாதிரியான ஃபேஸில் இருக்கு அப்படின்றது தான் கன்க்ளூஷன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் 4.7.4 ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி அண்ட் இண்டக்டர். ஸோ இண்டக்டர் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு காயில் தான் நம்ம இண்டக்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான சோலினாய்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காயில் தான் இண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு ஏசி மெயினில் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு இண்டக்டரை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஓகே, இதில் என்ன ஆகுது? கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ ஒரு இண்டக்டரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது அதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆனால் அதில் என்ன ஆகும்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், நமக்கு தெரியும். ஸோ அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்ன பண்ணணும்னா இந்த கரண்ட்டை ஆப்போஸ் பண்ணும். இந்த கரண்ட்டை என்ன பண்ணோம்? ஆப்போஸ் பண்ணும். அப்படி இருக்கும் போது இதில் கரண்ட்டும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த சர்க்யூட்டில் கரண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்திய ஏசி சோர்ஸ் V = Vm sin omega t அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். ஸோ எந்த வோல்டேஜை நம்ம அப்ளை பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதனுடைய வோல்டேஜ் அப்படின்னும் போது V = Vm sin omega t அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சர்க்யூட்டில் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதில் இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகி இந்த கரண்ட்டுக்கு ஆப்போஸாக இருக்கும். ஸோ அதனால் that EMF, that induced EMF is called back EMF. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? back EMF E = minus L into di by dt. So using Lenz law. Okay, Lenz law யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? E = minus L into di by dt ன்னு எழுதலாம். And then by applying Kirchoff's loop rule to the pure inductive circuit we get. So நமக்கு வந்து loop rule, that is a Kirchoff's loop rule, that is a second rule யூஸ் பண்ணி நாம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து V = minus E இருக்குது. ஓகே, that is a potential difference is induced EMF, that is a minus E இருக்குது. ஸோ அதனுடைய டோட்டல் வேல்யூ எப்படி இருக்குது? நமக்கு ஜீரோவாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ V + I is equal to 0. ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? Vm, that is a V வேல்யூ வந்து Vm sin omega t is இது ஆக்சுவலாக மைனஸ் நமக்கு என்ன வரும்? L into di by dt வரும். ஸோ இந்த மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி தான் ரைட் சைடில் வரும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடின்னு வரும். ஸோ நமக்கு தேவை வந்து டிஐ, ஆக்சுவலாக ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம டிஐ இஸ் ஈக்குவல் டு என்ன போடுறோம் நம்ம? ஸோ விஎம் டிவைட் பை எல் வந்து லெஃப்ட் சைடில் வரும், சைன் ஒமேகா டி இன்ட்டு டிடி வந்து லெஃப்ட் சைடில் மல்டிப்ளையில் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து ஆக்சுவலாக டிஐ தான், சேஞ்ச் இன் கரண்ட் தான் நமக்கு தெரியுது. ஸோ நமக்கு தேவை கரண்ட் தேவை. கரண்ட் தேவைன்னா என்ன பண்ணோம்? இது டிஐ டிஃபரன்ஷியேஷன் இருக்கிறது நம்ம இன்டகிரேஷன் பண்ணும்போது ஐன்னு வரும். ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் வி கேட். ஸோ ரெண்டு என்ன பண்ணுறோம்? இன்டகிரேட் பண்ணுறோம். ஐ ஈக்குவல் டு விஎம் டிவைட் பை எல் இன்ட்டு சைன் ஒமேகா டி இன்ட்டு டிடி நம்ம எழுதலாம்.
and then Vm divided by, so இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vm divided by L into, so into sin omega t differentiation பண்ணால் என்ன வரும் அப்படி, சாரி இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus cos omega t divided by omega அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஓகே, ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஒமேகாவை நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் எடுத்துட்டோம். தட் இஸ் Vm divided by L omega minus cos omega t plus constant அப்படி நம்ம போடுவோம் இன்டகிரேஷன் பண்ணும்போது. ஓகே, ஸோ அண்ட் தென் therefore minus cos omega t அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா, நம்ம ஜென்ரலாக ஃபார்முலா தெரியும், cos theta equal to sin 90 minus theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த இடத்துல டீட்டான்றது ஒமேகா டி. ஸோ cos omega t is equal to sin 90ன்றது பை பை 2ன்றதுலாம் மைனஸ் டீன்றது தட் இஸ் டீட்டான்றது தட் இஸ் ஒமேகா டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இங்கே நமக்கு எப்படி ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சைனோடு இருக்குது. ஸோ அதனால் அந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டோம். cos omega t equal sin into 90 minus theta, that is a sin 90 pi by 2 minus theta இருக்கிறதுல pi by 2 சாரி ஒமேகா t நம்ம எழுதலாம். therefore sin, ஸோ இந்த மைனஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் இங்கே இருக்குங்களா, இந்த மைனஸ் என்ன பண்ணுறோம், நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும், இந்த இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். therefore ஒமேகா t minus pi by 2 எழுதலாம். ஸோ வெளியில் இருக்கிற மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது சைன் இன்ட்டு இந்த ஒமேகா டி ப்ளஸ் ஆகிடும், ஒமேகா டி மைனஸ் பை பை 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் தட் இஸ் I equal Vm L omega into minus cos omega t plus constant அப்படின்றதில் இந்த மைனஸ் காஸ் ஒமேகா டி என்ற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin omega t minus pi by 2ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ Vm divided by omega L sin omega t minus pi by 2 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். And then this Vm divided by XL, this Vm divided by XL is equal நம்ம என்ன எடுத்துக்கிறோம், that is Im. அது என்ன எடுத்துக்கிறோம், நம்ம Im எடுத்துக்கிறோம். ஸோ I equal to Im sin omega t minus pi by 2. This Vm divided by omega L is equal to Im. ஸோ நமக்கு வந்து V by R equal to I நமக்கு தெரியும். அப்புறம் இந்த R இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா Lன்னு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா ஒமேகா அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு I வேல்யூ எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I equal to Im sin omega t minus pi by 2 அப்படின்னு வந்திருக்கு நமக்கு. பட் இங்கே வந்து பொட்டன்ஷியல் V வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா V equal to Vm sin omega t. ஸோ ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா V equal to Vm sin omega t, I equal to Im sin omega t நமக்கு கிடைச்சது. ரெண்டுமே சேம் ஃபேஸ்ன்னு பார்த்தோம். இங்கே V வேல்யூ I வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ V வேல்யூ நமக்கு வந்து Vm sin omega tன்னு இருந்தது, I வேல்யூ Im sin omega t minus pi by 2ன்னு வந்தது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக வந்து ஒரு ஃபேஸர் டயக்ராம் போட்டுட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஃபேஸர் டயக்ராம் போடும்போது ஸோ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக எப்பயும் போல் வந்து 0 மேக்ஸிமம் 0 மினிமம் 0 அப்படின்னு வருது. ஸோ நமக்கு வந்து இது வந்து V equal to Vm sin omega t அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன். ஸோ I என்னும் போது நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா Im into sin omega t minus sin என்ன கிடைச்சது நமக்கு ஆக்சுவலாக sin omega t minus pi by 2 minus 90, that is a pi by 2 90. அப்போனா இந்த இடத்துல மைனஸ் pi by 2னா இதே இந்த வோல்டேஜும் கரண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது இது மைனஸ் pi by 2 அளவுக்கு வந்து தட் இஸ் லெஸராக தான் இருக்குது. தட் இஸ் அப்படின்னு என்ன மீனிங்னா வோல்டேஜை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் வந்து என்ன ஆகுது, லாகிங் ஆகுது. pi by 2 அளவுக்கு வந்து மைனஸ் ஆகுது, லாகிங் ஆகுது. அப்புறம் லாகிங் ஆகணும் போது நமக்கு வந்து கரண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா pi by 2 அளவுக்கு முன்னாடி தள்ளி போடுறோம். லாகிங் அப்படின்னு சொல்கிறது pi by 2 அளவுக்கு என்ன ஆகுது, லாகிங் பண்ணி நம்ம அப்போ வோல்டேஜையும் கரண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு கரண்ட்டை வந்து பின்தங்கி இருக்குது. pi by 2 அளவுக்கு என்ன ஆகுன்னா அவங்க பின்தங்கி இருக்குது. அப்போ நான் pi by 2 அளவுக்கு முன்தங்கி எது இருக்குது, வோல்டேஜ் வந்து தட் இஸ் பிஹைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கான ஃபேஸர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவில் வந்து நமக்கு அதோடைய ஏரோ இருக்குது, நெகட்டிவ் இந்த கரண்ட்டுக்கு பார்க்கும்போது கரண்ட் வந்து இங்கே நெகட்டிவில் வந்து இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 90 டிகிரி இருக்குது. ஸோ 90 டிகிரி லாகிங்கில் நமக்கு இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகே, ஸோ அண்ட் தென் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தட் இஸ் Im ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷன் நான் சொன்னோம். தட் இஸ் Im
equal to Vm divided by omega L ன்னு பார்த்தோம். What is the omega L? ஸோ நமக்கு V by Rன்ற மாதிரி அந்த Rன்ற இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குது ஒமேகா Lன்னு இருக்குது. இந்த ஒமேகா Lன்றதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இந்த இடத்துல இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்னன்னு சொல்கிறோம் நம்ம இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் தட் இஸ் எக்ஸ்எல். அந்த எக்ஸ்எல் ஈக்குவல் டு தான் ஒமேகா L நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the peak value of current Im is given by ஸோ நமக்கு என்ன கிடைச்சது நமக்கு Im is equal to Vm divided by omega L. Okay, so let us compare this equation with Im is equal to Vm divided by R. Actually R இருக்கிறது நமக்கு omega L இருக்கு. The quantity the omega L plays with the same role of the resistance in the resistive circuit. In the resistance circuit la the omega L என்றது அந்த resistance ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கு நமக்கு. That is R உடைய வேல்யூ என்னவோ அந்த மாதிரி தான் omega L இருக்கு அப்படின்றத சொல்றோம். This is the resistance offered by the inductor is called inductive reactance. So இந்த இண்டக்டர்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா inductive reactance. இத நாம சொல்ற ரெசிஸ்டன்ஸ் சொல்றதல்ல inductive reactance அப்படி நாம சொல்றோம். that is a XL அப்படி சொல்றோம். so it is measured in ohm. so resistance நம்ம வந்து யூனிட் வந்து ohm னு சொல்லுவோம். அதே மாதிரி inductive reactance க்கு யூனிட் வந்து நம்ம என்ன சொல்றோம் ohm னு சொல்றோம். so that XL equal to R. so அந்த R ன்ற இடத்துல நமக்கு என்ன இருக்கு நமக்கு ஆக்சுவலா omega L. so XL is equal to omega L அப்படி நாம எழுதலாம். and then omega நமக்கு தெரியும் angular frequency or angular velocity. here omega என்றது நம்ம என்ன எழுதுறோம் அப்படினு பாத்தீங்கன்னா the inductive reactance XL varies directly as the frequency directly proportional இருக்கு. so XL equal to 2 pi that is a f என்றது omega 2 pi f 2 pi f என்றது omega into L அப்படி நாம எழுதலாம். so f என்றது வந்து frequency of the alternating current. for steady current f equal to 0 இருக்கும். steady current என்னது that is a direct current க்கு frequency வந்து 0. therefore XL is equal to 0 எங்க அப்படினு பாத்தீங்கன்னா DC current apply பண்ணும்போது அங்க XL is equal to எப்படி இருக்குன்னா 0. this is an ideal inductor offers no resistance to steady DC current அப்படினு சொல்லி நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகே, this is a very important 5 mark question ஆவே நமக்கு கேட்கலாம். very very important. okay, next topic 4.7.5 AC circuit containing only a capacitor. so ஒரு AC circuitல only capacitor மட்டும் கனெக்ட் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய current and potential difference எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். so இங்க வந்து பாத்தீங்கன்னா V equal to Vm sin omega t என்ற ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வரும். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னா ஃபர்ஸ்ட் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் போகும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ கெப்பாசிட்டர் வந்து ஸ்டோரேஜ் சார்ஜ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஓகே, என்ன பண்ணோம் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள போனோம்னா ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஸ்டோரேஜ் பண்ணி திரும்ப என்ன பண்ணோம் இங்கே வந்து நெகட்டிவ் ஆகிடும் இங்கே பாசிட்டிவ் ஆகும். திரும்ப என்ன ஆகணும் ரிவர்ஸ் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கே ஃப்ளோ ஆச்சுன்னா திரும்ப இந்த பக்கம் அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டாக வந்து உனக்கு வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா அங்கே வந்து சார்ஜ் வேரியிங் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் அ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல கரண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஃபைனலாக என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, the instantaneous value of the alternating voltage is given by V equal to Vm sin omega t அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, அண்ட் தென் கெப்பாசிட்டரில் வந்து நமக்கு சார்ஜ் Q அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார்முலா சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு சிவின்னு எழுதலாம். அதாவது கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, இங்கே let Q be the instantaneous charge on the capacitor. Instantaneous of the charge capacitor. The EMF across the capacitor that is Q by C. Q by C. Potential difference V equal to Q by C அப்படின்னு நாம எழுதலாம். According to Kirchoff's loop. Kirchoff's law உடைய loop rule யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is this is a V. Okay. so this is also V. இது என்ன ரெண்டாவது நமக்கு என்ன இருக்குன்னா டோட்டல் வேல்யூஸ் வந்து 0 இருக்கும். அப்படின்னா நமக்கு எப்படி எழுத அந்த ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா let Q be the instantaneous charge on the capacitor. The EMF across the capacitor at the instant Q by C that is a V equal to நமக்கு என்ன பார்த்தோம் நம்ம V equal to Q by C அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, so according to Kirchoff's loop rule V minus Q by C என்ன வருது நமக்கு 0. ஓகே, this is also V தான். ஓகே, இது வந்து அந்த நம்ம
alternative source கொடுக்கிற potential difference. This is a potential difference across the capacitance. Q by C. ரெண்டுமே அந்த லூப்ல இருக்கும்போது அதோட டோட்டல் வேல்யூ 0வா இருக்கும். So V minus Q by C is equal to 0 எழுதலாம். And then so Q equal to CV M sin omega t. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q equal to எப்படி எழுதலாம் நம்ம ஆக்சுவலாக Q V equal to Q by C and then நமக்கு தேவை Q மட்டும் வேணும்னா நம்ம எப்படி எழுதலாம் CVன்னு எழுதலாம். Q equal to CV. So Q equal to C எப்படி வச்சுக்கிட்டோம் V க்கு பதிலா எழுதலாம் VM sin omega t அப்படி நாம எழுதலாம். By the definition of the current நமக்கு தெரியும் கரண்ட்னா நமக்கு தெரியும் I equal to Q by T ன்னு பார்த்திருப்போம். Q by T. Okay. Therefore I equal to dQ by dt ன்னு எழுதலாம். Change in charge divided by change in time period. So d by dt of Q value என்ன நமக்கு ஆக்சுவலா that is a C into VM sin omega t நாம எழுதலாம். So C into VM into so இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் C into VM கான்ஸ்டன்ட். So d by dt of sin omega t அப்படி நாம எழுதலாம். இப்போ இந்த d by dt of sin omega t நம்ம என்ன பண்ணோம் டிஃபரன்ஷியேஷன் பண்றோம். So differentiation பண்ணா என்ன வரும் CVM into sin d by dt of sin omega t. Differentiation பண்ணா என்ன வரும் sin omega t differentiation பண்ணா cos omega t into omega ன்னு வரும். ஓகே அதாங்க இது omega into cos omega t ன்னு எழுதலாம். or இது எப்படி எழுதலாம் இந்த ஈக்குவேஷன் I equal to CVM அப்படின்றத வந்து நம்ம என்ன எழுதறோம்னா that is a VM into CVM into sin cos omega t that is a cos theta தான். ஓகே so cos theta எப்படி எழுதலாம்னா sin 90 plus theta ன்னு எழுதலாம். sin 90 plus theta அதான் cos omega t க்கு பதிலா நம்ம என்ன எழுதிருக்கோம்னா sin omega t plus pi by 2 ன்னு எழுதிருப்போம். இந்த VM அப்படியே தான் இருக்கு. இங்க C அப்படின்றத வந்து நமக்கு பாத்தீங்கன்னா that is a எப்படி எழுதிருக்கோம் C omega ன்னு வரும் ஆக்சுவலா. ஓகே cos omega t into omega ன்னு வருதா. சோ இங்க போறோம் பாருங்க ஒரு ஸ்டெப் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. So C into VM into the differentiation பண்ணா என்ன வரும்னா cos omega t into omega ன்னு வரும். சோ அப்பனா C omega VM cos omega t அப்படின்னு வரும் நமக்கு. ஓகே so that is a I equal to so இந்த C omega அப்படின்றது எப்படி எழுதலாம்னா 1 divided by 1 by omega c or C omega எழுதலாம். so திரும்ப இதை எப்படி எழுதலாம் that is omega c ன்னு எழுதலாம். இதுதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்திருப்பானா so இந்த இடத்துல வந்து நமக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேல ஒரு ஈக்குவேஷன் பேர்னா C omega into V into sin omega t plus pi by 2 ன்னு வரும். இந்த C omega-ன்றது எப்படி எழுதலாம்னா 1 divided by 1 by C omega எழுதலாம். இதாக என்னன்னா வரும் C omega into VM தான் எழுதலாம். அது வந்து 1 by C omega ன்னு எழுதிருப்பாங்க into sin omega t plus pi by 2. So the instantaneous value of the current I equal to இது ஃபுல்லா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் that is a IM. So IM is equal to VM divided by 1 divided by C omega into sin omega t plus pi by 2. So if this is a I value நமக்கு V value என்ன தெரியும் V equal to VM sin omega t. இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது இங்க I ல வந்து பாத்தீங்கன்னா omega t plus pi by 2 அப்பனா இந்த இடத்துல pi by 2 அளவுக்கு என்ன இருக்குன்னா லீடிங்ல இருக்கு. இது கெபாசிட்டர்ல கரண்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை விட pi by 2 அளவுக்கு நமக்கு என்ன லீடிங்ல இருக்கு. ஸோ லீட்ல இருக்கு. ஸோ லீட்ல இருக்கு. இதே வந்து நம்ம வந்து இண்டக்டர்ல என்ன பார்த்தோம்னா தட் இஸ் கரண்ட் வந்து லாக் pi by 2 அளவுக்கு பின்தங்கி இருந்தது. இங்க வந்து pi by 2 அளவுக்கு கெபாசிட்டர்ல கரண்ட் வந்து முந்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் லீட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் நம்ம லீடிங்கா இருக்கு. ஸோ VM divided by 1 by omega c or C omega is equal to IM அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த 1 by omega c எப்படி இருக்கு நமக்கு ஏற்கனவே பார்த்தோம். V by R equal to தான் I நமக்கு ரூம்ஸ் லா. அப்படின்னா இங்க R இருக்கிற இடத்துல இருக்க 1 by omega c or C omega. அப்பனா இதுக்கு பேர் என்னன்னா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் Xc. Xன்றதுங்க என்ன that is a 1 by omega c அப்படின்னு நம்ம எழுதலாம். The peak value of current IM is given by IM is equal to VM divided by 1 by omega c. Let us compare this equation. IM is equal to VM divided by R. That is R is equal to 1 by C omega. So அதே மாதிரி R உடைய வேல்யூ வந்து 1 by C omega செய்யுது. So this is the resistance offered by the capacitors called capacitive reactance. இதுக்கு நம்ம என்ன சொல்றோம் capacitive
reactance. It is also measured in unit வந்து நமக்கு என்னன்னு சொல்றோம் ஓம் தான் சொல்றோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் வந்து ஓம். அதே மாதிரி இங்க வந்து கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் வந்து ஓம் அப்படின்னு நாம எழுதலாம். ஓகே, அண்ட் தென் xc equal to 1 divided by omega c. xc எப்படி எழுதலாமா? that is a r. r என்னது நமக்கு? that is a 1 by omega c அப்படின்னு நம்ம எழுதலாம். the capacitive reactance xc varies inversely as the frequency for the steady current f is equal to 0. இங்க steady currentக்கு frequency வந்து எப்படி இருக்கும்? 0 தான். அப்பனா xc equal to 1 divided by omega c. omega value நமக்கு என்னது? 2 pi f. so 1 divided by 2 pi f into c, that is steady current க்கு வந்து நமக்கு f is equal to 0. so 1 by 0 equal to infinity. This is a capacitor circuit offers infinity resistance to the steady current, so that steady current cannot flow through the capacitor. எப்பவுமே கெபாசிட்டர்ல steady current DC தான், that is a direct current அப்படின்றது வந்து not allow, because ஆல்டர்னேட்டிவ் கரண்டாக இருந்தால் அதில் என்ன இருக்கும்? ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்கும். ஃப்ரீக்வன்சியே இல்லாத கரண்ட் வந்து டிசி கரண்ட். ஸோ டிசி கரண்டில் ஃப்ரீக்வன்சி வந்து 0. அப்போ நமக்கு கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணோம்னா டிசி கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணாது. கெப்பாசிட்டர் இஸ் நாட் அலோவ்ட் த டிசி கரண்ட்னு சொல்லலாம், ஆர் ஸ்டெடி கரண்ட். ஸ்டெடி கரண்ட்டை வந்து நமக்கு கெப்பாசிட்டர் வந்து அலோவ் பண்ணாது. ஓகே, ஸோ ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி எ கெப்பாசிட்டரில் நமக்கு வோல்டேஜுக்கான ஃபார்முலா பார்த்தோம், கரண்ட்டுக்கான ஃபார்முலா பார்த்தோம். that is a voltage V equal to Vm sin omega t அப்படின்னு பார்த்தோம். I equal to Im sin omega t plus pi by 2 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கரண்ட்டை வந்து பை பை 2 அளவுக்கு வந்து நமக்கு என்னன்னு சொல்கிறோம் லீடிங்கில் இருக்கிறதா நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட் நம்ம டயக்ராம் அந்த மாதிரி தான் போட்டுன்னு இருக்கணும். ஸோ தட் இஸ் அ கரண்ட் வந்து 5 by 2 அளவுக்கு லீடிங்கில் இருக்குது. தட் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 5 by 2 அளவுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ அதோடைய ஃபேஸர் டயக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது V நேராக ஒரு லைன் போடுறோம். தட் இஸ் அ விக்கான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கான ஒரு ஃபேஸர் டயக்ராம், அண்ட் தென் கரண்ட்டுக்கான ஒரு ஃபேஸர் டயக்ராம் இங்கே போடுறோம். ஸோ ரெண்டுக்குள்ள அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90 டிகிரி ஆர் 5 by 2 அளவுக்கு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின். ஸோ இது வந்து ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி எ கெப்பாசிட்டர் அப்படின்ற இந்த டாப்பிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது அதில் கரண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அடுத்து தட் இஸ் அ இண்டக்டன்ஸ். ஓகே, எல் அப்படின்னு பார்த்தோம். இண்டக்டன்ஸ் வந்து இண்டக்டன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஏசி சர்க்யூட். அடுத்து வந்து கெப்பாசிட்டர் சி அப்படின்ற கெப்பாசிட்டர் மட்டும் இருக்கக்கூடியதில் வாட் இஸ் அ கரண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இது மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சில கொஸ்டின் வந்து 3 mark கொஸ்டினாக கேட்கலாம். இந்த கொஸ்டின்லாம் வந்து 5 mark கொஸ்டின். கெப்பாசிட்டர் இண்டக்டன்ஸ் 5 mark கேட்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 mark கொஸ்டின் கேட்கலாம். ஸோ மூணையும் கம்பேர் பண்ணி அப்படியே ஃபேஸர் டயக்ராம் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீட்டாக படித்து எழுதி பார்த்துருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 4.20. ஸோ a 400 millihenry coil of negligible resistance is connected to an AC circuit in which an effective current of 6 milliampere is flowing. Find out the voltage across the coil if the frequency is 1000 hertz. Okay, so நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கான், என்ன கேட்குறான் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ காயில் இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்கான். L equal to 400 millihenry இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்கான். அடுத்து வந்து கரண்ட் கொடுத்துருக்கான். தட் இஸ் அ எஃபெக்டிவ் கரண்ட் கொடுத்துருக்கான். ஸோ தட் இஸ் ஐ எஃபெக்டிவ் கரண்ட் கொடுத்துருக்கான். அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? ஃப்ரீக்வன்சி எஃப் கொடுத்துருக்கான். ஸோ என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கேட்குறான். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் த வோல்டேஜ் அக்ராஸ் த காயில். ஓகே, வோல்டேஜ் அக்ராஸ் த காயில் வேணும் அப்படின்னு நமக்கு இண்டக்டன்ஸ் தெரியணும், எக்ஸ்எல் வேல்யூ தெரியணும். ஸோ எக்ஸ்எல் வேல்யூ தெரிஞ்சால் நமக்கு வந்து ஐயோட சேர்த்து எக்ஸ்எல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கால்குலேட் பண்ணலாமா? நம்ம சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் L இஸ் ஈக்குவல் டு 400 × 10⁻³ ஹென்றி. மில்லி ஹென்றின்றதை நம்ம என்ன போட்டிருக்கோம்? 10⁻³ ஹென்றி. எஃபெக்டிவ் கரண்ட் வந்து 6 × 10⁻³ ஆம்பியர். இதுவும் வந்து நமக்கு மில்லியன் தான் கொடுத்துருப்பான். அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 1000 hertz கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம். ஸோ XL ஈக்குவல் டு L ஒமேகா L அப்படின்னு எழுதலாம். L இன்ட்டு ஒமேகான்றது நமக்கு தெரியும். தட் இஸ் 2 pi f. ஓகே, ஸோ நமக்கு L வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த L வேல்யூ?
that is a 400 into 10 power minus 3. இதை வந்து எப்படி எழுதலாம்? that is a 0.4. this is a L value. okay, 1000 என்றது frequency value, இது வந்து pi value, இது வந்து 2. so 2 pi f into L. okay, substitute பண்ணியாச்சு. so இது எல்லாத்தையும் simplify பண்ணா நமக்கு கிடைக்கிறது வந்து 2512 ohm. that is a XL அப்படின்றது inductive reactance. inductive reactance நோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ohm அப்படின்ற ஒரு யூனிட். okay, so and then voltage across. so V equal to I நமக்கு ஃபார்முலா. so நமக்கு வந்து என்ன தெரியுது? R value. XL என்றது is equal to R தான். XL is equal to R. so அப்பனா நமக்கு என்ன தெரியணும்? I value தெரியணும். I value கொடுத்துட்டாங்க, effective current கொடுத்துட்டாங்க. so V equal to IXL. ஃபார்முலா வந்து voltage across L is equal to V equal to I into XL. so I value வந்து நமக்கு 6 milli ampere, 6 into 10 power minus 3 ன்னு எழுதலாம். XL value வந்து 2512 கண்டுபிடிச்சிருக்கோம். so ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது potential across in L. inductance உடைய potential across எவ்வளவு இருக்குன்னா 15.072 volt. that is a RMS value அப்படினு சொல்லி நாம எழுதலாம். V equal to 15.072 volt அப்படி நாம எழுதலாம். so these are one of the 3 mark question நமக்கு கேட்கலாம். okay, so next question, example sum 4.21. a capacitor of capacitance 10 square by pi mu f. mu f na microfarad is connected across a 220 volt 50 Hz AC. means calculate the capacitive reactance RMS value of current and write down the equations of voltage and current. okay, so என்னன்னா கேக்குறானா calculate the capacitive reactance கேக்குறாங்க, RMS value of current கேக்குறாங்க, write down the equation of the voltage and current. so நமக்கு ஒரு 4 questions வந்து நமக்கு கேக்குறாங்க. so ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். என்ன given data கொடுத்திருக்கானா capacitance value கொடுத்திருக்கான் C equal to 10 square divided by pi into 10 power minus 6 farad கொடுத்திருக்காங்க. so this is a voltage across, that is a VRMS value வந்து 220 volt கொடுத்திருக்காங்க and frequency வந்து 50 Hz கொடுத்திருக்காங்க. so இப்போ ஒவ்வொண்ணா நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்றது capacitive reactance. so capacitive reactance தான் XL XC is equal to 1 by omega C. capacitor வந்து ஃபார்முலா வந்து XC equal to 1 by omega C ன்னு பார்த்திருப்போம். so omega value நமக்கு ஏற்கனவே தெரியும் 2 pi f. so 1 divided by 2 pi f into C. so 2 into pi into f value frequency வந்து 50, capacitance value 10 power minus 4 divided by pi என்றதை நம்ம பார்த்தோம். இந்த pi pi cancel ஆயிடும். so இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு மேல வந்து 10 power 4 வரும், கீழே வந்து 100 ன்னு வரும். 100 ன்றது 10 ஸ்கொயர். so இது minus 2 ன்னு வரும். so நமக்கு டோட்டலா 10 ஸ்கொயர் வரும், that is 100. என்ன வரும்? XC வேல்யூ வந்து 100 ohm. so ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அடுத்து RMS value of current. so RMS value of current என்றதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, so that is a XC equal to நம்ம எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா VRMS divided by IRMS. so V by R தான். so அப்ப இங்க IRMS மட்டும் நமக்கு வேணும்னா என்ன ஃபார்முலா வரும்? VRMS divided by XC ன்னு எழுதலாம். VRMS வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க 220 volt given dataல கொடுத்திருக்காங்க. XC வேல்யூ இப்ப கண்டுபிடிச்சோம் 100. so இது ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2.2 ஆம்பியர் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்தது VM. VM அப்படின்றது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so VM is equal to VRMS into root 2 formula. VM is equal to VRMS into root 2. அதே மாதிரி தான் IM is equal to IRMS into root 2 நம்ம எழுதுவோம். so அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்றோம். so VM is equal to VRMS வேல்யூ எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சோம்? that is a 220 ஆல்ரெடி given dataல கொடுத்ததுதான் into root 2 ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 311 volt ன்னு வருது. அதே மாதிரி IM equal to IRMS வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 2.2 ampere into root 2, so 3.1 ampere நமக்கு கிடைக்குது. so therefore so நமக்கு V equal to formula என்ன? V equal to VRMS or VM into sin omega t formula. so இங்க வந்து VM எவ்வளவு நமக்கு வேல்யூ? ஆக்சுவலா வந்து நமக்கு VM வேல்யூ வந்து so நமக்கு ஃபார்முலா என்னது? V equal to VM sin omega t ஃபார்முலா. இதுல VM வேல்யூ வந்து நமக்கு 311, sin அப்படியே போட்டுக்கிட்டோம். ஒமேகா வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒமேகா is equal to 2 pi f. ஓகே, so 2 pi f அப்படின்னா என்னது? நமக்கு 2 into pi 3.14 into 50. ஓகே, so இது மூணு மல்டிப்ளை பண்ணா 3.14 into 100 வரும். 3.14 into 100, that is a 314 வரும். here omega வேல்யூ வந்து 314 into t formula. so I வேல்யூ வந்து நமக்கு
I equal to நமக்கு என்ன ஃபார்முலா, that is Im into sin omega t. ஸோ அப்படின்னா என்ன வரும், I equal to Im வேல்யூ எவ்வளோ 3.1 ஆம்பியர், sin ஒமேகா வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம் 314 into t. இங்கே வந்து நமக்கு கெப்பாசிட்டர், ஆக்சுவலாக இது என்னது கெப்பாசிட்டர் அப்படின்னும் போது நமக்கு வந்து கரண்ட் வந்து 5/2 அளவுக்கு லீடில் இருக்கும், ஸோ லீடிங்கில் இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ளஸ் 5/2 நம்ம போகிறோம் ஈக்குவேஷனில். ஸோ அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் கேட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் கேட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து விஎம் ஐஎம் வேல்யூ கேட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். அதோட ஈக்குவேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, திஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். இது ஒரு 5 மார்க்காகவே கேட்கலாம், இதில் ஏதாவது 2 கொஸ்டின் வந்து ஒரு 3 மார்க்கா 2 மார்க்கா நமக்கு கேட்கலாம். ஓகே, ஸோ வெரி ஈஸி கொஸ்டின். ஓகே.